மார்க்க ஒரு முற்போக்கான ஒரு மார்க்னு சொன்னா அப்போ டெக்னாலஜி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஏன் ஒரே நாளில் பெருநாள் வந்து சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லை. இஸ்லாமிய அறிஞர்களே சொல்றாங்க, இந்த உலகத்துல இது நாள் வரையும் எல்லா மக்களுமே ஒரே நாள் தான் நோன்பை ஆரம்பித்தார்கள், ஒரே நாள் தான் நோன்பை விட்டார்கள், பெருநாள் கொண்டாடினாங்கன்றதுக்கு ஒரு வரலாற்று சான்று கூட கிடையாது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இருந்து நம்ம பார்க்கலாம், ஹதீஸ்ல இருந்தும் பார்க்கலாம், அறிவியல் ரீதியாகவும் பார்க்கலாம். இஸ்லாமிய மாதங்களுடைய தொடக்கம் என்பது ஒரே கிழமை நாள்ல வராது, இருவேறு கிழமை நாள்கள்ல வரும். சந்திர நாள் மாதம் என்பது ஒரே நாள் கிழமையில வராது, இருவேறு நாள் கிழமையில வரும். அதே நேரத்தில் சூரிய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய வட்டம் ஒரே முறையில தான் இருக்கும். அதனால தான் வெள்ளிக்கிழமை எல்லாரும் அதை வந்து வெள்ளிக்கிழமை அடைஞ்சிட்டே வருவாங்க. ஆனா மாத தொடக்கம் அப்படி கிடையாது, அது ஒரே கிழமையில நிகழ்றது கிடையாது, இருவேறு கிழமைகளை நிகழ்றதுனால தான் அந்த இது என்ன செய்யுது, மாறுபடுது. குர்ஆனே தெளிவான ஒரு ஆதாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் உங்கள அந்த ரமலான் மாதத்தை அடைகின்றார்களோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். சிலர் அடைவாங்க, சிலர் மறுநாள் அடைவாங்க, சிலர் அடையாம இருப்பாங்க. அப்போ இது தெளிவான ஒரு ஆதாரன்றதை பார்க்கிறோம். அறிவியலும் இதைத்தான் சொல்லுது. இதை விளங்காம சில பேர் சர்வதேச பிறையை வந்து அறிவியல் பூர்வமா வந்து அதை வாதிடுறாங்க. அப்படி ஒரு இது இல்லை. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா சந்திர நாள் என்பது இருவேறு கிழமைகள்ல தான் வரும். விளங்குதுங்களா? அப்ப இஸ்லாம் என்பது முற்போக்கான விஷயம், அறிவியலுக்கு பொருத்தமான அம்சங்கள் எல்லாம் சொன்னாலும் மார்க்க ஆதாரங்களுடைய அடிப்படையில தான் அதை நம்ம அணுகணும். அதை தாண்டி நம்ம பார்க்க முடியாது.